சேலஞ்சஸ் அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை, ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். ஒரு லாங் கேப் ஆகிருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடக்கும்னு இப்போதைக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கிறாங்க. அது 2வது ஃபேஸில் நடக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. JNN Institute of Engineering, TNEA Counseling Code 1126 near Red Hills, Chennai. நார்மலாக வசிக்கிறாங்களோ அந்த இடத்துல தான் அவங்கள வந்து நம்ம கணக்கெடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இஃப் தே ஆர் கண்டினியூஸ்லி ரெசிடென்ட்ஸ் ஆஃப் அதர் கண்ட்ரிஸ், வேறு கண்ட்ரிலே மேஜராக அவங்க வசிக்கிறாங்கன்னா அவங்க வரமாட்டாங்க. இல்லை. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நபர்களின் எண்ணிக்கை அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த நபர்களின் எண்ணிக்கை அப்படின்றது வந்து நார்மலாக அந்த வீட்டில் ஸோ வசிப்பவர்களின் எண்ணிக்கை, நீங்கள் நார்மலாக எந்த வீட்டில் இருக்கிறீங்களோ அந்த வீட்டில் தான் நீங்கள் கணக்கிடப்படுவீங்க. இது ஒன்று. அதே மாதிரி அவங்க எத்தனை நபர்கள்னு சொல்கிறாங்களோ அந்த நபர்களை தான் வந்து நம்ம வந்து கவுண்ட்டாக எடுத்துக்கிறோம். அதில் வந்து மிஸ்ஸிங் பர்சன்ஸோ காணாமல் போ அந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன்லாம் அதில் இல்லை. அவங்க என்ன டேட்டா சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஆமாம். இல்லை அது நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன். இப்போ அவங்க பண்ணினாலும் பண்ணலைனாலும் எல்லா வீட்டுக்கும் வந்து கணக்கெடுப்பாளர்கள் போவாங்க. அவங்க போய் எந்த வீட்டிலலாம் சுய கணக்கெடுப்பு பண்ணியிருக்காங்களோ அந்த வீட்டில் வந்து அந்த கோடை வச்சு ஒரு டைம் அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்களா, ஓரளவுக்கு எல்லா தகவல்களையும் வந்து சரியாக பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துட்டு வேலிடேட் பண்ணி அப்ரூவ் பண்ணிடுவாங்க. மறுபடியும் அந்த 33 கேள்விகளை கேட்க மாட்டாங்க. ஒருவேளை அவங்க சரியாக ஃபில் பண்ணலை, இல்லை நிறையா காலம்ஸ் வந்து பிளாங்காகவே விட்டுட்டாங்க, அப்படியே சப்மிட் கொடுத்துட்டாங்கன்னா மறுபடியும் 33 கொஸ்டினை கேட்டுருவாங்க. ஆமாம், சொல்லிடுவாங்க. ஆமாம், அது வந்து நம்ம டேட்டா சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சேஞ்சஸ் வந்து பண்ண முடியாது. என் வீட்டில் 5 ரூம் இருக்குன்னா 4 ரூமுன்னு போட்டேன், அதுக்கப்புறம் நான் இதையோ சேஞ்ச் பண்ணலாம் எடிட் பண்ணலாம் பண்ண முடியாது. ஆனால் ஒன்று ஆப்ஷன் இருக்குது. அந்த எனுமரேட்டர் வரப்போ நீங்கள் அவங்ககிட்ட வேணால் சொல்லலாம், நான் என் வீட்டில் ஃபில் பண்ணுறப்ப 4 ரூமுக்கு பதில் 5 ரூம் போட்டேங்க, நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது. பட் மக்கள் வந்து திரும்ப அதை அக்சஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் சப்மிட்டட். சென்னை போன்ற பகுதியில் வந்து நிறைய ஆக்கிரமிப்பு வீடுகள் இருக்குது. அதை எப்படி இதில் கொண்டு வரும்? இல்லை, நம்ம வீடுகள்னால் கிரவுண்டில் இருக்கிற எல்லா ஸ்ட்ரக்சர்ஸையும் தான் இதில் கணக்கில் வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். எல்லா ஸ்ட்ரக்சர்ஸ், அது வந்து நாட் ஓன்லி ரெசிடென்ஷியல் ஹவுசஸ், அது ஹாஸ்டல்ஸாக இருக்கலாம், பிஜியாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், ஸ்கூலாக இருக்கலாம். என்னன்னா நிலத்து மேலே என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கோ எல்லா இதுக்குமே விசிட் பண்ணுவாங்க. எதுலெல்லாம் வந்து மக்கள் வசிக்கிறாங்களோ, வீடுகள் நம்ம எதாவது சொல்லுவோம் குடும்பமாக வசிக்கிறாங்களோ, ஒரு ஃபேமிலி ஹெட் அந்த மாதிரி இருக்கிறாங்களோ, அதில் தான் இந்த 33 கொஷின்ஸை வந்து கேட்குறாங்க. மிச்ச இன்ஸ்டிடியூஷன்ஸு நம்ம ஒரு கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹாஸ்டல்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து அங்கே நிறையா பேர் காமனாக இருப்பாங்க. ஸோ அங்கேலாம் வந்துட்டு ஒரு லிமிட்டட் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 7 கொஷின்ஸ் 11 கொஷின்ஸில் வந்து அதை நிப்பாட்டிக்கிடுவாங்க. ஹவுஸ்லெஸ் பீப்புளை வந்து ரீச் பண்ணுறது கூட ஸ்பெஷல் ட்ரைவ், அந்த ஒரு 20 நாள் நடக்குது இல்லை 25 நாள் நடக்குதுன்னா அந்த லாஸ்ட் டே 1 or 2 days வந்து அந்த ஸ்பெஷல் ட்ரைவ்லாம் பண்ணுவாங்க. மக்கள் ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே செகண்ட் ஃபேஸில் வந்துடும். இந்த ஃபேஸில் வந்து நம்ம அது வந்து கரெக்டாக இருக்கா, டாக்குமெண்ட் படி இருக்கா, அதெல்லாம் நம்ம வெரிஃபை பண்ணுறதில்ல. எல்லா ஸ்ட்ரக்சர்ஸுக்கு தான் ரீச் பண்ணுவாங்க. கரெக்ட். இது அவங்க வந்து கன்வீனியன்ட்டான டைம்னு நம்ம சொல்லிட்டோம். நம்ம வந்து அவங்க 30 நாள் டைம் பீரியட் கொடுத்துட்டோம். இந்த 30 நாளில் அவங்களுக்கு ஒரு பிளாக் அலாட் பண்ணியிருப்போம். 250 ஹவுசஸ்ன்னு வச்சுக்கலாம், இல்லை 200 ஹவுசஸ்ன்னு வச்சுக்கலாம், ஒரு 800 to 900 பாப்புலேஷன் வச்சுக்கலாம். அவங்களோட கன்வீனியன்ட்டான டைம் அது. இந்த டயத்தில் தான் நீங்கள் போகணும் அப்படின்னு நம்ம எதுவுமே சொல்லலாம். அவங்க லீவ் நாள் எல்லாம் போகலாம், இல்லை ஒர்க்கிங் டேஸ்லேயே ஆஃப்டர் ஒர்க் போகலாம், இல்லை அவங்க இதில் வந்து அவங்க ஸ்கூல்ஸில் இல்லை வேறு ஆஃபீஸஸில் வந்து அவங்க பெர்மிட் பண்ணாங்கன்னா அப்படியே அந்த மாதிரி கூட போகலாம். அது வந்து முழுக்க அவங்களோட கன்வீனியன்ஸ்க்கே நம்ம விட்டுட்டோம். வேறு எந்த கண்டிஷன்ஸும் நம்ம போடலை. சேலஞ்சஸ் அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை, ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். ஒரு லாங் கேப் ஆகிருக்கு, அதனால் ஃபிகர்ஸ் எப்படி வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான். மிச்சப்படி ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் இருக்குது, கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது. முன்னாடி இருந்து கம்பேர் பண்ணுறப்ப இது டிஜிட்டல் சென்சஸாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. தெரியல, அது ஆக்சுவலாக இவங்க எல்லாம் பண்ணி முடிச்சா தான். அவேர்னஸுக்கு பீப்புள் வந்து இன்னும் டைம் இருக்குல்ல, இன்னும் 15 days மெயின் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் 15 days டைம் இருக்குது. நம்ம இந்த சென்சஸ் ரிலேட்டட் ஆனதெல்லாம் வந்து லாஸ்ட்டு 6 months பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இண்டிவிஜுவலாக உங்கள் இதில் நீங்கள் இருக்கிற இந்த செய்தியாளர்களே நிறையா பேர் இண்டிவிஜுவல் ஆஃபீஸுக்கெல்லாம் வந்திருக்கிறீங்க. நிறைய ஆக்டிவிட்டீஸ் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம்
அது வந்து ஒரு கேஸ்கட் ட்ரைனிங் கேஸ்கட் இருக்கும். எல்லாருக்கும் வேறு வேறு லெவலில் நம்ம ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடக்கும்னு இப்போதைக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கிறாங்க. அது 2வது ஃபேஸில் நடக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு. அந்த 33 கொஸ்டின்ஸில் வந்து ஒரு மொபைல் நம்பர் என்னான்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். அது மட்டும் ஆப்ஷனல். அந்த மொபைல் நம்பர் வந்து அவங்க சொல்ல விருப்பம்னா சொல்லலாம், இல்லைனாலும் ஒன்றும் கம்பல்ஷன் இல்லை. மிச்ச எல்லா கொஸ்டின்ஸுக்கும் வந்து அவங்க பதில் வந்து கொடுக்கணும். இல்லை குடும்ப அட்டை இதில் நம்ம கேட்கல. இதில் குடும்ப அட்டை இல்லையே, மொபைல் எண் மட்டும்தான் அதில் இருக்குது. குடும்ப அட்டையெல்லாம் அதில் இல்லை. இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த கணக்கு இவங்க வந்து ரூரல் ஏரியா அர்பன் ஏரியான்னு சொல்லிட்டு அவங்க வந்து பல இடத்துல பல மக்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஸோ எக்ஸ்பிளனேஷன் வந்து ஒரு சில இடத்துல கம்மியாக பண்ண வேண்டியிருக்கும், ஒரு சில இடத்துல அதிகமாக பண்ண வேண்டியிருக்கும். அப்போ அந்த பயிற்சியாளர்களுக்கு வந்து கணக்கெடுப்பாளருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆச்சு அப்படின்னா, இல்லைன்னா அவங்க டார்கெட்டை ரீச் பண்ண முடியலன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி வழிகாட்டுதலை நீங்கள் முன்னெடுக்க போறீங்க? இல்லை ஆல்ரெடி எல்லாருக்குமே வந்து 3 ஃபுல் டேஸ் ட்ரைனிங் வந்து இந்த இது கொடுத்துருக்கோம். இது டிஜிட்டல் சென்சஸாக இருக்கிறதுனால, ஃபஸ்ட் டைம் டிஜிட்டல் சென்சஸாக வந்திருக்கிறதுனால முன்னாடிலாம் ஒரு நாள் தான் ட்ரைனிங் இருக்கும். இந்த கணக்கெடுப்பாளர்களுக்கு வந்து ஒரு நாள் தான் ட்ரைனிங் இருக்குது இதுக்கு முன்னாடி இருக்கிற சென்சஸ்லாம். இந்த டைம் வந்து 3 ஃபுல் டேஸ் ட்ரைனிங் இருக்குது. அவங்களுக்கும் ஃபுல் டேஸ் ட்ரைனிங் இருக்குது. சூப்பர்வைசர்ஸுக்கும் 3 டேஸ் ஃபுல் டே ட்ரைனிங் கொடுத்துருந்தோம். வித் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரைனிங்கும் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. நகரமயமாக்குதல், அதாவது உங்கள் சென்சஸ் என்ன வருது, வில்லேஜஸ் வந்து செமி அர்பனாக மாறுது, செமி அர்பனாக மாறுது, எல்லாம் உங்கள் இண்டிகேட்டர் வச்சு தான் கவர்மெண்ட்டுக்கு அந்த டேட்டா வருது. ரொம்ப முக்கியமான டேட்டா நீங்கள் உள்ளறீங்க. இந்த மாறும் சோஷியோ எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் உங்கள் சென்சஸ் வருது. இப்போ இந்த இதுலேருந்து நீங்கள் இந்த வில்லேஜஸ்லேருந்து செமி அர்பனாக மாறுதும், அர்பன் வந்து செமி அர்பன் வந்து எப்படி அர்பனாக மாறுறதுக்கான இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்லம் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ்லாம் இதில் கலெக்ட் பண்ணுவோம். அது கிளாசிஃபிகேஷன் ரூரல் அர்பன் கிளாசிஃபிகேஷனே பண்ணுறோம் சார். நம்ம இருக்கும் போதே கிளாஸிஃபை பண்ணிட்டு போகிறோம். ஏன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்ன நீங்கள் பண்ணும்போது கேட்டால் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மைக்ரேஷன் ஆஃப் லேபர். ஆமாம், பிஆர் ஒரு இடத்துக்கு போறீங்க, தமிழ்நாட்டில் வேலை செஞ்சாங்க, ஒரிசா வரைக்கும் இங்கே வேலை செய்கிறாங்க, இவங்கெல்லாம் எப்படி உள்ள கொண்டு வரணும்? மைக்ரேஷன் ரிலேட்டடானதெல்லாம் செகண்ட் பேஸில் வரும். மைக்ரேஷன் அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்காங்க, நீங்கள் போனீங்க வீடு பூட்டி இருக்கீங்க, யாருமே இல்லை, அப்போ அந்த மாதிரி அவங்க எப்படி இதில் இன்க்ளூட் பண்ணி அவங்க வருவாங்க இதுக்குள்ள? இப்போ நார்மலாக வந்து நம்ம இந்த ஃபேஸை பொறுத்தளவில் நம்ம என்ன சொல்கிறோம்னா, அவங்க எந்த இடத்துல நார்மலாக வசிக்கிறாங்களோ அந்த இடத்துல தான் அவங்கள வந்து நம்ம கணக்கெடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இஃப் தே ஆர் கண்டினியூஸ்லி ரெசிடென்ட்ஸ் ஆஃப் அதர் கண்ட்ரிஸ், வேறு கண்ட்ரிலே மேஜராக அவங்க வசிக்கிறாங்கன்னா அவங்க வரமாட்டாங்க. அவங்க எப்படி இதில் கொண்டு வர முடியும்? வழக்கமாக வசிக்கிற இடத்துல இருந்தால் தான் நம்ம அவங்கள வந்து நம்ம கேட்குறோம். JNN Institute of Engineering, TNEA Counseling Code 1126 near Red Hills, Chennai.